ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கோதுமை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை பாயாசம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடச்ச கோதுமை இருக்குல்ல, அந்த இது தான் நான் எடுத்திருக்கேன். சம்பா உடச்ச கோதுமை வச்சு இன்றைக்கி எப்படி பாயாசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் டபுள் ஹார்ஸ் பிராண்டில் சம்பா புரோக்கன் வீட்டுன்னு இந்த மாதிரி இருக்கும், அந்த கோதுமை தான் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி தொலியை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரியும் கேஷ்யூம் 10 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சம்பா கோதுமையை லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்து வரும்போது உங்களுக்கு அந்த கோதுமையோட ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் கோதுமைக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி, அதாவது நான் 200 கோதுமை எடுத்திருக்கேன், சம்பா கோதுமை. அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வந்ததும் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோதுமை நல்லா வெந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கோதுமைலாம் நல்லா டபுளாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அரை மூடி தேங்காய் பால் அதை நல்லா இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 200 கிராம் கோதுமைக்கு 200 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருக்கும், ரொம்பையும் தூக்கலாக இருக்காது, கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரும்போது ஏலக்காய் நாளை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பவுட்ராக சேர்த்துக்கினா கூட பவுட்ராக சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சைடில் ஒரு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தொளி நீக்கி இந்த மாதிரி ஸ்லைஸாக தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இதே நெய்யில் நம்ம முந்திரியும் பாதாமையும் அதே இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின தேங்காய், வறுத்த முந்திரி பாதாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா அப்போனா தான் அந்த நெய் எல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நம்மளோட கோதுமை பாயாசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், கமகமன்னு இருக்கும். நம்ம ஏதாவது விருந்துலாம் வைப்போம்ல, அந்த டைமில் இந்த மாதிரி கோதுமை பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, எப்பயும் ஒரே ஸ்டைலில் சேமியா பாயாசம் பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சம்பா கோதுமை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.